இந்த மாதிரியான இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறணும், மரங்கள் கூட மரப்பயிர்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. இது என்னடா வித்தியாசமா பேசுறாங்க, இது கவைக்கு ஆகுமா, நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணோம். அவங்க சொல்லிக்கோ அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க விவசாயிகள் பேசும்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆகும், அவசரத்துக்கு ஆகுமா, இது நீண்ட காலம் ஆகும் அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா அப்படி இல்லை. இந்த பயிற்சியில கலந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுது காலங்காலமா ரசாயனம் உரம் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விவசாய பூமியை 120 நாள்ல நம்ம இயற்கை முறைக்கு, அதாவது ஒரு 3ல இருந்து 3.5 மாசத்துக்குள்ள நம்ம மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி நேர களப்பயிற்சி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொன்னு, இதுக்கான நிறைய மெனக்கடல்கள் இருக்கணும், செலவு அதிகமாகும், நீண்ட காலம் காத்திருக்கணும் அப்படின்னு நாங்க தவறா புரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் நடைமுறையில நேர்லயே பார்க்கும்போது பார்த்தா இதுதான் ஷார்டஸ்ட் வேயா இருக்கு, ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு, செலவு குறைவா இருக்குது, ரொம்ப மெனக்கெடல்கள் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, லாங் லாஸ்டிங் சஸ்டைனபிளா இருக்குது, நீடித்த இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு முறை தண்ணி கட்டிட்டோம்னா நம்ம இடையில ஏதோ சூழ்நிலையினால 10 நாள் 15 நாள் தண்ணி கட்டலைன்னா கூட அந்த வாட்டர் கண்டென்ட் நல்லா நீடிச்சு இருக்கு. ஆனால் ரசாயன உரங்கள் பயன்படுத்தினா அதெல்லாம் இருக்கிறது இல்லை.